என் பேர் ஓவியா. நான் டைலரிங் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே சென்னைக்கு வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. இங்கே வந்து நான் வந்து லோக்கலில் வந்து ஹெல்ப்பராக வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். அப்போ வந்து அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அப்பா அம்மா வீட்டில் இருந்து தான் வேலைக்கு போகிறது வர்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலை கற்றுக்கிட்டு நான் வந்து டி நகரில் வந்து ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ப்ளவுஸ், சுடிதார், ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் வீட்டில் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 10th முடித்து கொஞ்ச நாள்லேயே நான் சொல்லிட்டேன். சொன்னோடனே வீட்டில் வந்து நிறைய தூரம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரியான ரெஸ்பான்ஸு, மரியாதையே சுத்தமாக போயிடுச்சு. ஒரு ஆண் புள்ளியை வந்து எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்பு, அப்பா அம்மா திட்டுறது போகிறது அந்த மாதிரி நிறைய தூரம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நான் அதிகமாக தெரிவிச்சிக்கல. அதுக்கப்புறம் போக போக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வீட்டில் தெரிஞ்சவொடனே கம்பல்சரி தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சவொடனே என்னாச்சுன்னா, நான் வீட்டில் இருந்து, ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதனால் சரி அப்பா அம்மாவை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பையனாகவே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு, என்னதான் அப்பா அம்மா வந்து நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் அப்பா அம்மாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து திருநங்கைகள் மேக்ஸிமம் யாரையும் விட மாட்டாங்க. அந்தமாரி ஒரு கேரக்டர் தான் திருநங்கைங்கன்னா. சமூகத்தில் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். திருநங்கைனா இப்படி தான், பாலியல் தொழில் பண்ணுறவங்க தான், கை தட்டி காசு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் திருநங்கைகளுக்குன்ட்டு ஒரு மனசு இருக்குது. அது வந்து குழந்த மனசு. அப்படின்றப்போ வந்து யாரையும் விட்டு தர மாட்டாங்க. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அவங்கள விட மாட்டோம். அது ஏன்னு தெரியல. அப்படின்றப்ப நான் அப்பா அம்மா வந்து விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 வருஷம் நான் வந்து வீட்லேயே வந்து ரெண்ட் பண்ணேன். இருப்போம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம சர்ஜரியே பண்ணாலும் வந்து அப்பா அம்மா வந்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கூடயே இருந்தேன் 5 வருஷம். அந்த 5 வருஷமும் வந்து அப்பா அம்மா வந்து விட்டு இது பண்ணுற மாதிரி இல்லை. வீட்டிலே வச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. சரி, இதுக்கப்புறம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பித்தேன். நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். ஒர்க்குக்கு போகிற வழியில் தான் மம்மியோட ஆஃபீஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு. வணக்கம், என் பேர் வந்து ஸ்வேதா. நான் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர், சாதிக்க பிறந்த சமூக அமைப்போடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர், முதன்மை அலுவலர். பார்ன் டு வின் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணோம். ஒர்க்கிங் ஃபார் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி. நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு லெவலில், சென்னை முழுக்க ஃப்ரீ ஷெல்டர் ஃபார் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி கோவிட் டைமில் ஆரம்பித்தோம். 2020 டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கோம். டிரைவிங் கிளாஸ் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறோம். பியூட்டிஷியன் கோர்ஸு, டெய்லரிங் கோர்ஸு, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் படிக்க வைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பார்க்குறோம். ஒன்று ஸ்கில்லாகவும் பார்க்குறோம், ஒன்று வந்து who are the people discontinue 9th 10th டிகிரி முடித்தவங்களை வந்து மேல் படிப்பு வைக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்ன் டு வின் ஆர்கனைசேஷன்ஸ் மூலிமா கடந்த 14 வருஷமாக நாங்கள் வந்து நிறைய கனவுகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 10 திருநங்கைகளுக்கு வந்து சுய தொழில் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இட்லி கடை, தோசை கடை, அப்புறம் வந்து பூ கடை, சாரீ பிஸ்னஸ்ஸு, ஜுவல் மேக்கிங்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லரிங்க்கு அப்புறம் நம்ம வந்து கடந்த 10 வருஷமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 60 திருநங்கைகளுக்கு டெய்லரிங் கற்றுக்குத்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு 60 திருநம்பிக்கை 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ரேப்பிடோ, ஓலா, ஆட்டோலாம் ஓட்டுறாங்க. வெரி ஹாப்பி. ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துன்னு போகலான்னும் போது தான் நாங்கள் வந்து யோசிச்சது வந்து, ஏன் டெய்லரிங் கற்றுக்கணவங்கள நம்ம வந்து ஏன் ஒரு பொட்டிக் செட்டப்லாம் அவங்கள உட்கார வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விசிபிலிட்டியாக ட்ரான்ஸ் லீட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலிமா நடத்துகிற நிறுவனங்கள் மூலிமா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பார்ன் டு வின் ட்ரான்ஸ் பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு ஒரு 2 பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து எங்களை உதவி இருக்கிறாங்க. அந்த உதவின பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்த தருணத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
மம்மி கூப்பிட்டு ஒரு நாள் பேசினாங்க. என்ன பண்ணுற, என்ன ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஏன்னா நான் வந்து அப்போவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். காலில் செருப்பு கூட இல்லாமல் போவேன். மம்மி பார்த்து கூப்பிட்டு பேசினாங்க, ஏன் காலில் செருப்பு கூட இல்லாமல் போகிற அப்படின்ட்டு. திருநங்கைகளுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அந்தமாரி தான் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு வந்து வீட்டில் பேசிவிட்டு அப்பா அம்மாட்ட பேசிவிட்டு என்னை வந்துடுக்கணும்னு கூட சொல்லலை, வந்துடு என்கிட்ட வந்துடு அப்படின்னு கூட சொல்லலை. நானே முடிவு பண்ண யோசித்தேன். ஏன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கஷ்டப்படுறதோட அம்மாவாக கூப்பிட்டு விட்டோம் அப்படின்றப்ப நான் வந்து அம்மாக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர ஆரம்பித்தேன், 2 நாள் வர ஆரம்பித்தேன். அப்படியே அம்மா கேர் பண்ணுறது அந்தமாரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி போயிட்டு நான் வந்து டேரெக்டாக இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டேன். உடைகளை மாற்றிட்டேன். அப்பா அம்மா பார்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்பா அம்மாவும் வந்து என்னை பார்த்தாங்க. கொஞ்சம் அப்செட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. மம்மி தான் கூப்பிட்டு பேசினாங்க, உங்கள் பையன் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு உங்கள் பையன், எங்களுக்கு எங்கள் பொண்ணு அப்படின்ட்டு தான் வந்து பார்ப்பாங்க. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன், கையில் காசு இல்லை. மம்மி நான் சொன்னாங்க, நானும் நிறைய இடத்து கேட்டு பார்த்தேன். மம்மி வந்து குக்கிங் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்கை வந்து ஆஃபீஸ்லேயே பண்ண வச்சாங்க. அதுக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மம்மி வந்து மேலும் மேலும் வந்து எங்களை உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறத நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. பொட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். கடை வந்து ஒரு 5 மாதமாக நாங்கள் தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்படின்றப்ப தேடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து உடனே கிடைக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. ஏன்னா வந்து ஆஃபீஸ் தான் போயிட்டு வரணும், ரெஸ்ட் ரூம் கூட. அப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ரெஸ்ட் ரூம் தானே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச கடையை நாங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம். விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கடையை வாடகைக்கு எடுத்து 1 மாதத்துலேயே வந்து மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிச்சிங்கும் அதிகமாக வருது. சுடிதார், ப்ளவுஸ், அம்பலா, டாப்ஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம், ஆல்ட்ரேஷன், ஃபால்ஸ் அந்தமாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஒரு மிஷின் வச்சு இது பண்ணியிருக்கோம். இதே ஒரு 5 மிஷின் 10 மிஷின்லாம் ஆகணும். நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நாங்களும் சாதித்து காமிக்கணும். ஏன்னா இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பேசாமல் தான் இருந்தாங்க. இப்போ வந்து பேசுகிறாங்கன்னா நான் ஒரு தொழில் பண்ணுறதுனால தான். நான் வந்து தப்பாவோ இல்லைனா கை தட்டி நான் காசு வாங்கவோ போயிருந்தேன், எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டு இருந்துக்க மாட்டாங்க. கடை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கிற பப்ளிக் வந்து எல்லாரும் திருநங்கைகள் வந்து மாறணும், பாலியல் தொழில் பண்ணக்கூடாது, செக்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாது, கை கால் தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடை வாடகைக்கு கேட்கும் போது நிறைய பேர் எங்களை அழக்கழிச்சிருக்கிறாங்க, ரெண்ட்டுக்கு தர மறுத்துருக்குறாங்க, உங்களால் ரெண்ட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் மீறி 3 to 4 months நாங்கள் வந்து ரொம்ப கடை வந்து இது பண்ணணும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இப்போ இது பண்ணி அலைஞ்சி இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இப்போ வந்து 2 months ஆகுது. இந்த மாதத்தோட போன மாதம் ஸ்டார்ட் பண்ணோம், 2 months ஆகுது. 2 monthsல நல்ல டெய்லி வந்து ஆஹா ஓஹோ ப்ரொடக்ஷன் அப்படின்றத நாங்கள் பார்க்க விரும்பலை. டெய்லி ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு டெய்லி 1000லேருந்து 2000 வரைக்கும் பிஸ்னஸ் நடக்குது. இதை வந்து டிரான்ஸ்லீட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலிமா ஆரம்பித்தாலும் இதை வந்து லீட் பண்ணுற பர்சன்ஸ் யாருன்னா திருநங்கைகள் தான். ஸ்டிச் பண்ணுறதுக்கு திருநங்கைகளே ஸ்டிச் பண்ணுறாங்க, கட்டிங் பண்ணுறதுக்கு திருநங்கைகளே கட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான என்டிஎஸ்க்கு சப்போர்ட்டை நெக்ஸ்ட் லெவல் நம்ம எடுத்து எப்படின்னு போகலாம் அப்படின்னா, நிறைய டிவி சீரியல்ஸ் நிறைய படங்கள்லாம் காஸ்டியூம் டிசைனர் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன் திருநங்கைகளுக்கு காஸ்டியூம் டிசைனர் போஸ்ட்டாக ஒரு அசிஸ்டன்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி இருக்கிற பொட்டிக் வச்சுக்கிற திருநங்கைகள் இதை பார்த்து நிறைய திருநங்கைகள் பொட்டிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக வி ஸ்டார்டட். எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். அதனால தான் Born to Win வந்து நாட் ஓன்லி ஃபார் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பேர் வைக்கல. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வி ஆர் born to win. ஸோ இங்கே எல்லாரும் சாதிக்க பிறந்தவர்கள் தான். பின்னாடி நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிக்கிறப்ப நான் இப்படிலாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கிங் வந்து அப்போ சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா பண்ணுவேன். அப்படின்றப்ப சரி குக்கிங் ஹோட்டல்னு ஒன்று வைக்கலாம், இல்லாதப்பட்டவங்க சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னா வர கஸ்டமருக்கு என்னென்ன ஃபுட்டு சமைக்கிறோமோ அதுவே இல்லாதப்பட்டவங்க கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா வந்து மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேருக்குனாச்சும் நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா 1 மாதம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு
அந்த கஷ்டம் இன்னும் எனக்கு தெரியுது. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத என் கம்யூனிட்டி கிட்ட திணிக்காம என் கம்யூனிட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத எங்ககிட்ட வந்து சொல்லும்போது அதை 100 இல்லை 200% நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பேக் போனாக இருக்கிறோம். இது வந்து வியாபார ரீதியாவோ ஒரு பிஸ்னஸாவோ கமர்ஷியலாவோ நாங்கள் வேலை பார்க்கல. பீப்புளோடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றத பொறுத்து பீப்புளுக்கு என்ன தேவை, அது என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் கிடையாது, எந்த பெரிய லெவல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியும் கிடையாது. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் டோனர்ஸ், சம் சிஎஸ்ஆர் பீப்புள் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஈவெண்ட், ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட் பண்ணி அது மூலிமா வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஃப்ரீ ஷெல்டர் வந்து கோவிட் டைமில் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 7 பேர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க தான், படிக்கிறவங்க தான். இது தொடர்ந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ் பீப்புளை சப்போர்ட் பண்ணணும். வெளியில் பார்க்குற ட்ரான்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்குற ட்ரான்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த வித்தியாசமே இல்லை. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிட்டோம். அவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கிட்டாங்கன்னா இங்கே பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க்கர் இருக்காது. அதுக்கு டேக் மோர் டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்களா இருக்க விடுங்க. ரொம்ப நன்றி.